அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பேங்காக் பள்ளி சம்பந்தமான இந்த நோன்பு காலத்துல எப்படி நம்மளுடைய பள்ளி வாசல்ல அமல்கள் செயல்படுது, நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம காட்டியிருந்தோம். இந்த பேங்காக் பள்ளி சம்பந்தமான அந்த முதல் பதிவு தான் நம்மளுடைய தாய் தமிழனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் பேங்காக் பள்ளியில வருடம் ரபியுல் அவல் மாதத்துல முதல் 12 நாட்கள் மௌலிது ஷரீஃப் அழகான முறையில ஓதுவாங்க. நல்லபடியா நடந்து முடிஞ்சது. வந்த அனைவர்களுக்குமே இரவு உணவும் ஏற்பாடு செஞ்சாங்க. பேங்காக் பள்ளியினுடைய மதரசாவுடைய தீனியாத்து பிள்ளைகளுக்கான மார்க்க நிகழ்ச்சிகள் அழகான முறையில் நடந்து முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு பெண்களுக்கான சிறப்பு பயான் நடைபெற்றது அழகான முறையில். இந்த வருடம் சிறப்பு பேச்சாளராக சென்னை அடையாறு பள்ளியினுடைய இமாம் சதுதுதீன் ஆலிம் அவர்கள் அழகான முறையில் அவங்களும் பயான் பண்ணினாங்க. காலை 9:20 மணி அளவில் பொது மௌலிது நல்ல முறையில் நடைபெற இருக்குது. عليم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول والملائكة السماء تزوره ونار من رؤياه أشرف مقصدي جاءوا به بريد وتنزيل பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிற இந்த தினத்தில் நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் ஆண்டாண்டு காலமாக தங்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இந்த மௌலிது போதித்து வருகிறார்கள். அந்த மார்க்கெட்டாளர்கள் அவங்களாம் பழைய ஆளுநர் மூத்த உறுப்பினர்கள் 1971 வந்த பேங்காக் 1974ஆம் ஆண்டு தமிழ் முஸ்லீம் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இருந்து இதுவரையும் இத்தனை வருஷ காலமாக ஆடவரால் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடக்கூடிய இந்த மௌலிது ஷரீஃபை வருடம் தவறாமல் ஓதி வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபையால் நம் அனைவருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் எல்லா விதமான செல்வங்களை தந்து அருள் புரிவதற்கு நம்ம எல்லோரும் துஆ செய்வோமாக. المؤمنين اقبل دعاء للنبي محمد آله وصحبه قابل خير النبي محمد مبارك وسلم عليه. تم المولد الشريف مولد المصطفى المجتبى الرؤوف المنير صلى الله عليه وآله وصحبه وعلى آله وصحبه أجمعين. يا الله يا الله ارحم المؤمنين صلى الله கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பள்ளியில மௌலித் மற்றும் மீலாது பயான் நிகழ்ச்சி 12 நாட்கள் தொடர்படியாக நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். மௌலிதிலையும் பயான் நிகழ்ச்சிகளிலையும் அனைவரும் கலந்து பயன்பெற்றார்கள். தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய முன்னாள் பிரசிடென்ட் வாவு சம்சி ராஜா அவர்கிட்ட கேட்போம். இந்த மௌலிது சிறப்பாக ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்குது. இது யாரெல்லாம் நம்ம பழைய ஆட்கள் உறுதுணையா இருந்தாங்க, மறைந்த சில பேர்களை நீங்க சொன்னா நினைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் 1976 முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அதோட தலைவராக மர்ஹூம் கீழக்கரை சதக் ட்ரஸ்டுடைய நிர்வாகி ஒருவரான ஹாஜியார் அவர்கள் 20 வருஷமா தலைவராக இருந்தாங்க. அதன் பிறகு ஜமால் காக்கா அவர்கள் தலைவராக இருந்தாங்க. சலாவுதீன் தலைவராக நான் செயலாளரும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். ஆரம்பத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனித மீலாது ரசூல் வருஷம் 12 நாள் ரபியுல் அவல் ஓதிவிட்டு அதன் பிறகு இந்தியாவிலிருந்து சிறந்த ஆளுங்களை கொண்டு அவர்கள் மூலமாக பயான் செய்யப்பட்டு மார்க்க விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது காலமாக தொடரும். மீலாது நபி மீலாது நபி அலா மீலாது கைரின் நபி. பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்தது. வஞ்சனைகள் சஞ்சலங்கள் வாய் நீக்கிடும் வாஞ்சை நபிகள் வந்த நாள். அஞ்சிடும் நெஞ்சமும் கஞ்சமே கந்திடும் பிஞ்சு மனம் கொண்ட சிங்கம் பிறந்த நாள். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி
நம்ம பாகிஸ்தானியா மஸ்ஜிதுடைய இமாம் அவர்கள் பேங்காக் பள்ளிக்கு அடிக்கடி வருவீங்களா? இந்த மூணு எல்லாம் கலந்து கொள்வீங்களா? போன வருஷம் நான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ப்ரோக்ராம் பற்றி ஜாயின் பண்ணேன். இந்த வருஷம் கொஞ்சம் இருந்து கடைசி வந்து நல்லா அவங்க ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் தெரியும், ஆச்சரியமா தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம கரீம் காக்கா பேங்காக்ல பழைய ஆளு, அவங்களுக்கு தெரியும் தாய்லாந்துல எங்கெங்கெல்லாம் மௌலித் நடக்குது, எத்தனை வருஷமா நடக்குதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லா மௌலிது தாய்லாந்துல முன்னால எம்டிஎஸ் பரிக்கிறான், அவங்க பழைய கம்பெனி 50 வருஷமா நடந்தது அந்த மௌலிது. அதுக்கு பிறகு அவங்க பெரியவங்க எல்லாம் தவறிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம பேங்காக் பள்ளியில இப்ப பல வருஷமா இந்த மௌலிது ஓதிட்டு இருக்கோம். வேற எங்கெல்லாம் மௌலிது நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? தாய்லாந்துல வேற பேங்காக் தாய்லாந்துல மௌலிது ஆர்வன் பள்ளிவாசல் நடக்கும். மிராசுத்தீன்ல ஒரு பொது மௌலிது வருஷம் நடக்கும். அந்த மாதிரி பல இடங்கள்ல நடக்குது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பேருக்கும் நல்ல சரீர சோழ்வையும் பரக்கத்தையும் கொடுப்பாங்க. யாரப்பல்ல ஆளுமை. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து இந்த பள்ளியில் மதரசாவில் ஓதிய 2 மாணவர்கள், இறைமறை குர்ஆனை மனனம் செய்த 2 ஆபில்மார்களுக்கு வந்து சனது பட்டமும் வழங்குறாங்க. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாமே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்வையும் நாம பார்க்க போறோம். பயான் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் லொஹர் தொழுகைக்கு பிறகு நம்மளுடைய தாய்லாந்தில் வாழும் தமிழ் முஸ்லீம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பேருக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யறாங்க. வாங்க தொடர்ந்து பார்ப்போம் நிகழ்ச்சியை. கற்கண்டு மொழியே சொற்கண்டு வந்தே யார சூழலா அதை காசில் போடுவதற்கு யார சூழலா அல்கபாட் யார சூழலா அஷ்டபாத யார சூழலா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா நிஸல்லி அலன் நபி இல் முஹம்மதி குல்லு சூரி ஹலாபி சரரில் மௌலிதி சவர்மலாபி. இங்கே உங்களுக்கு முன்னால் 2 ஆபிகள் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனசிட்டை அதிகமாக வேண்டும் என்பதற்காகவும் இறுதி மூச்சு உள்ளவரை திருக்குர்ஆனை முறையில் ஓதுவதற்கான வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அனைவரும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் காரி அபுல் ஹசன் ஷாத்ரி ஆரிஃப் காசி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்காக தலாத் ஓதுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க வடை எல்லாமே அழகா ரெடி பண்ணிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல இறைவனை நல்லவர்களும் நம்முடைய பேங்காக் பள்ளியிலே மீலாது விழாவும் ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் நம்முடைய பள்ளியின் இணையில்லா தலைவர் ஹாஜி பாபு முகமது அலி அவர்களே, முன்னிலை வகிக்கும் முன்னாள் தலைவர் ஹாஜி ஹுமாயூன் அவர்களே, ஜமால் காக்கா அவர்களே, பாபு சம்சுதீன் ஹஜார் அவர்களே, முன்னாள் தலைவர் சலாவுதீன் அவர்களே, ஹாஜி சுலைமான் அவர்களே மற்றும் அருமையான முறையிலே சபீல் ஐயத் அவர்கள் வந்து அவருடைய மாமா ராஜாமாயின் ஐயத் அவர்கள், நீடூர் ஜாமியா மெட்ரோல் அரபிக் கல்லூரியின் தலைவர் இஸ்மாயில் அவர்கள் வந்துட்டு வந்தாங்க. நம்முடைய பேங்காக் மஸ்ஜிதுடைய மக்தப மதரசா மிக சிறப்பாக இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைவாக கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னர் பெற்ற 2 ஆஃபிகள் அவர்களுக்கு நாம் சர்டிபிகேட் கொடுக்க இருக்கிறோம். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பேங்காக் மஸ்ஜித் நடைபெறக்கூடிய 2வது பட்டமளிப்பு விழா. ஏற்கனவே குர்ஆன் மனனம் செய்த ஆஃபிகளுக்கு ஒரு முறை நாம் பட்டம் கொடுத்திருக்கிறோம். 2வது முறை இன்னும் ஆஃபில் சனதை வழங்க இருக்கிறார்கள். Now we are giving Hafiz
graduate, Sanad Farm, Al-Hafiz Isaka Sano, and Al-Hafiz. The next Al-Hafiz Fode Lamin Fofona. This is the second graduate function in our masjid. Before, please come. Mr. Azizi, Naran Takbir. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. It's a great honor to be here today as we celebrate to have memorized the Holy Quran. The life of Prophet Muhammad sallallahu alaihi wasallam is a perfect example for all of us. அடுத்த நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற அல்ஹாஜ் டாக்டர் மௌலானா சதீதுddin பாக்தரி ஹசரத் எம்ஏ எம்ஃபில் ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இணையதளத்தில இவர்கள் ரொம்பவும் பிரபல்யமானவர்கள். இப்போது ஹசரத் அவர்கள் இந்த புத்தகத்தை கொடுக்க நம்முடைய முன்னாள் தலைவர்களிலே ராஜி ஹுமாயூன் அண்ணன் அவர்கள் அடுத்தபடியாக ராஜி பாபு ஷம்சுதீன் அண்ணன் அவர்கள், அடுத்தபடியாக ராஜி சலாஹுதீன் அண்ணன் அவர்கள், அடுத்தபடியாக ராஜி டிஎம்ஏ செயலாளர் குர்ஷித் அண்ணன் அவர்களை நிறைய தக்பீர் நிறைய தக்பீர் நிறைய தக்பீர் நிறைய தக்பீர் نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد وما أرسلناك إلا رحمة للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة مهداة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அரசு பண்டிகை அரசு எடுத்த விழாவை நடத்துவதை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய நாட்டிலும் கூட பல்வேறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினமன்று நாடு முழுக்க மதுக்கடைகளில் கூட வேண்டும் என்று உத்தரவு தரப்பட்டது. நான் சொல்ல வருவது உலகம் முழுக்க பிடித்தவர்கள் இந்த விழாவை நடத்துகிறார்கள். பிடிக்காதவர்களிடத்தில் அன்பாக சொல்லுகிறோம், கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் விமர்சிக்க வேண்டாம், நீங்கள் விரலிட்டு யாரையும் திட்ட வேண்டாம். ஏதோ ஒரு நோக்கத்தில் நன்னோக்கத்தில் மீளாத விழாக்கள் நடத்தப்படுவது அல்லாஹ்விற்கு செய்கிற பெரிய இணை வைப்பு அளவுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் அற்றது. உங்களுடைய பக்குவமற்ற தன்மையை தான் இது எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழுவதுதான் மீளாத விழாக்களானாலும் மௌலிது போன்ற நெறிச்சுகளானாலும் அதுதான். சில நண்பர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் என்னை கடவுளாகாதீர்கள், ஈசாவை கடவுளின் குமாரன் தேவகுமாரன் சன் ஆஃப் காட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. யூதர்கள் ரொம்ப அற்புதமா எழுதுவாங்க. அரபியில எல்லாம் முஸ்லிம்களை விட பல விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப டேலண்டட் பீப்புள் அவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் அரபியனுடைய ஆக உயர்ந்த டிக்ஷனரி இன்னைக்கு நாங்கெல்லாம் எடுத்து பார்க்கிற டிக்ஷனரி அது யூதன் எழுதி கொடுத்ததுதான். அரபியல் தான் எழுதுது உச்சின்னு சொல்லுவோம். உலகத்துல மிகப்பெரிய அரபி டிக்ஷனரி எழுதுனது யஹூதி. இவன் கையெழுத்து அழகா இருக்கு, வேலைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லி அப்ப அரசருடைய அமைச்சர்கள் போய் பேசினாங்க, உனக்கு பெரிய வாய்ப்பு வந்து அரசருக்கு டைரக்டா நீ பிஏ வாங்கிட்ட, உன்னுடைய எழுத்து அழகில்ல, உனக்கு இனிமேல் அரண்மனை வாழ்க்கை உயரிய சம்பளம் எல்லாமே அரசையோட நீ இருக்கலாம். எனக்கு முஸ்லிமாக ஐடியாவே இல்ல, அதனால என்ன விட்டுருக்கலாம். முஸ்லிம் அசோசியேஷன் நிர்வாகத்திற்கு இதனுடைய முன்னாள் இன்னார் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா என்கிற நன்றியை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் ஹஜ்ரத் அவர்கள் மீலாது மற்றும் கட்டமைப்பு விழாவுடைய சிறப்புரையை செய்திருக்கிறார்கள். ஒரு துறைக்கும் சூப்பர் ஸ்டார் ஹஜ்ரத் அவர்கள். அதற்கு தகுந்ததை போல் ஹஜ்ரத் அவர்கள் பேசினால் எல்லோரும் மெய்மறந்து நேரம் கடந்து போவதையெல்லாம் மறந்து கேட்டுக் கொண்டிருப்போம். ஆதி பெருமக்களும் ஹஜ்ரத் அவர்களுடைய பயான்களை கேட்பதற்கு மிக ஆர்வமாக வருவார்கள். அவர்களுக்கு மிகப்பெரும் பேசாற்றலை மார்க்கத்தின் விழிப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் பல்லாண்டுகள் இந்த மார்க்க சேவை செய்வதற்கு ஹஜ்ரத் அவர்களுக்கு அருள் புரிவானாக நாம் துஆ செய்கிறோம். ஒரு சில மணித்துறைகளில் நன்றிகளை நமது டிஎம்ஏ செயலாளர் அனைவருக்கும் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நிறைவு செய்வார். اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. கணியத்திற்குரிய நல்லடியார்களே, இல்லாத சிறப்பு நிகழ்ச்சிகள் நாம் நினைத்ததை விட சிறப்பாக நடந்த நிலையமானது. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على சிறப்பாக நடந்துச்சா? தனது வாங்கிய ஆப்பிள்மார்களுக்கு சலாம் கொடுத்து முசாபா செய்யறாங்க. ஆப்பிள் பட்டம் வாங்கிய அந்த மாணவர் கினி நாட்டை சேர்ந்தவர்னால அவங்களுடைய பேரண்ட்ஸ் உறவினர்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஆடி பெருந்தகையோடு நம்மளுடைய தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய நூத்த நிர்வாகிகள் எல்லாம் படம் எடுத்து வருகிறாங்க. மூத்த நிர்வாகிகள் எல்லாமே இந்த சனது விழா மீலாதத்தினுடைய அந்த பேருடைய ஆலிம் அவர்கள் சிறப்புரையாற்றியது எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ அடுத்தது நுகர் தொழிலுக்கான எல்லா மக்கள் எல்லாம் கீழே 2வது தளத்துக்கு போறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற பேங்காக்ல வாழ்ற நம்மளுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ்கள் யார் யாரெல்லாம் விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே மதிய உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதையும் இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தில் வந்து இந்த 2 மாணவர்களும் ஆஃபீஸ் சனது பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் அந்த சனது. ஓகே, இவங்க வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய பெற்றோர்கள் பிஸ்னஸ் கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால இங்கேயே அதனுடைய ஏற்பாடு செஞ்சதுனால அவங்களுடைய முஸ்லீம் பேங்காக் பள்ளியில் இருக்கிற மதரசாலையே எல்லாம் ஓதி பயின்றுருக்காங்க. முன்கான் அவங்க வந்து 3 வருஷமா அந்த குரானை வந்து மனனம் செஞ்சிருக்கிறாங்க. பற்றி துக்குவான் மாத்துவான் தீ விளாங்க சரிங்களா. இவங்க வந்து டெய்லி தினமும் வராங்க. ஃபஜ்ர் தொழுகை போதும் குரானை வந்து மனனம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் மகரிப் தொழுகைக்கு அப்புறமும் மனனம் செய்யறாங்க. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சா மனனம் செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாவே இது பண்ணிட்டாங்க. நல்லபடியா கினி ஆப்பிரிக்காவில் வந்து கினி நாட்டை சார்ந்தவங்க இவங்கெல்லாம். இவங்க நாட்டை சார்ந்தவங்க இந்த நம்ம சீரோம் ஏரியாவில் ஒரு 200-300 பேருக்கு மேலே இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாமே நம்மளுடைய சேர்ந்து ஒரே மாதிரியாக அந்த கல் வியாபாரம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.